தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். எக்கச்சக்க காலியிடங்கள் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு கிடையாது. அவங்க எதுவுமே கொடுக்கல. 18 வயது ஆஸ்பர் டிஎன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் 25 விதமான பதவிகள், 25 வேக்கன்சி கிடையாது, 25 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 27 ஜனவரி 2024. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் கொரியர் தபால் மூலியமாக அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஓகேங்களா? முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட்டாக அதை எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் நம்ம டெலிகிராம் குரூப்பில் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஓகேங்களா. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த ஸ்கீமில் எடுக்கிறாங்கன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். அதுலேயே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கீமில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன்ஸ் தான். நீங்கள் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு கூடவே டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி வேரி ஆகுது. 10,000 13,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் சர்ஜனுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கு பிடிஎஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 34,000 சம்பளம். டென்டல் அசிஸ்டன்ட் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 13,800 சம்பளம். ஆடியோலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், 23,000 சம்பளம். நியூட்ரிஷன் கவுன்சிலர் பிஎஸ்சி நியூட்ரிஷன் படிச்சிருக்கணும், 18,000 சேலரி. ஐடி கோஆர்டினேட்டர் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஐடி, அப்படி இல்லைன்னா பிஇ படிச்சிருக்கீங்க ஐடி இல்லைன்னா 21,000 உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் டென்டல் ஆயுஷ் பேராமெடிக்கல் டிகிரி அப்போ வித் கூடவே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இதில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் டிப்ளமோ படிக்கணும், 8,000 சேலரி. ஓடி அசிஸ்டன்ட் நீங்கள் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் தேட்டர் அசிஸ்டன்ட் படிச்சிருக்கணும், 6,000 உங்களுக்கு சம்பளம். நர்சிங் அட்டண்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 6,000 சேலரி. ஓடி டெக்னீஷியன் டிப்ளமோ ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும், 17,000 சம்பளம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிராஜுவேட் இல்லை எனி டிகிரி வித் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 15,000 உங்களுக்கு சம்பளம். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புக்கு கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தால் போதும், 12,000 சம்பளம். டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸில் கிராஜுவேட் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹெல்த்தில் படிச்சிருக்கீங்கன்னா 40,000 சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஏ சோசியல் ஒர்க் இல்லை சைக்காட்ரி இல்லை சோசியல் ஒர்க் சைக்காட்ரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம், 18,000 சம்பளம். கவுன்சிலர் இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், சோசியல் ஒர்க் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி சோசியாலஜி ஹோம் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா 18,000 சம்பளம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் உனானி பியூஎம்எஸ் படிச்சிருக்கணும், 34,000 சேலரி. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ் படிச்சிருக்கணும், 34,000 சேலரி. ஆயுஷ் மெடிக்கல் சித்தா இதுக்கு பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும், 40,000 சம்பளம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் தெரபிஸ்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சித்தா டாக்டர் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும், 40,000 சம்பளம். டிஸ்பென்சர் நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி இல்லை இன்டகிரேட்டட் ஃபார்மசி படிச்சிருக்கீங்கன்னா 15,000 உங்களுக்கு சம்பளம் வழங்க தான் அறிவிச்சிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க, நேரிலோ தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைன் லிங்க் இருக்குது. வாங்க இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான ஃபார்ம். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலியிருந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பெயர், அப்பா இல்லை கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இமெயில் ஐடி, ஜெண்டர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ஃபுல் அட்ரஸ், ஓகேங்களா, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியுமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியாது அப்படின்னா அதை தூக்கி விட்ருங்க. இந்த மாதிரி என்னென்ன இது இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். 10th எங்கே படிச்சிங்க, எப்போ படிச்சிங்க, மார்க்ஸ் என்ன. 12th சேம் அது தான். யூஜி பிஜி அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க. போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். 10th 12th கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாராமெடிக்கல்லாம் படிச்சிருக்கீங்க, மெடிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எங்கே படிச்சிங்க, என்ன கோர்ஸ் படிச்சிங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட். ஐ சர்டிஃபை தட் ஆல் அபோவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படிங்கிறது அதுலேயே இருக்குது. கீழே அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் டிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் கோட் இந்த இடத்துல அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் போய் எதோ அனுப்பணுங்கிற எந்த தேவையுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணினா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையே கிடையாது. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.